போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. வாழ்வை சுமங்களாக்க இறைவன் வருகிறார். இதயம் பொங்கும் நினைவுகளை எண்ணில் பொழிகிறார். சோர்ந்த வாழ்வை சுமங்களாக்க இறைவன் வருகிறார். இதயம் பொங்கும் நினைவுகளை எண்ணில் பொழிகிறார். பகிர்ந்து வாழும் பலியின் பொருளை எங்கு காணுவோம், பகிர்ந்து வாழும் பலியின் பொருளை எங்கு காணுவோம். இனி உண்மை அன்பில் உலகை வெல்லுவோம், இனி உண்மை அன்பில் உலகை வெல்லுவோம். ஆலய மணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். அடிமைதனம் நீங்கிடவே அன்பு மனம் மூங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள், நம் இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஊதாரி மாய்ந்தனுடைய கதை இயேசு சொன்னது நமக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த கதையில் வருகின்ற பெரிய பையன் அண்ணனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் நல்லவனா இருக்கிறேன், என் தம்பி கெட்டவனா இருக்கிறான். ஆனால் எங்க அப்பா ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் அன்பு செய்கிறார். ஒரு வகையில பார்க்க போனா என்னை விட அவனை தான் அதிகமாக அன்பு செய்கிறார். அது சரியா? ஒத்துக்க முடியாது என்று அவன் நினைக்கிறான். இது நம்முடைய பிரச்சனை. நிறைய பேருக்கு நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு பேசவிருக்கின்றது. இறைவன் அனைவரையும் அன்பு செய்கிறார் என்பதை ஏற்பதற்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு எவ்வளவு செய்கிறார் என்பது நம்முடைய கவலை அல்ல. நமக்கு எவ்வளவு செய்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். இத்திருப்பலியில் பங்கெடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று உள்ளம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாக உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு அளிப்பீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வசனங்கள் 17 முதல் 29 முடிய. அந்நாள்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்கள் ஆயினும் அடிமைகள் ஆயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நெபாற்றின் மகன் யெரொபெயாமின் குடும்பத்திற்கு செய்தது போல உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர். நகர்ப்புறத்தை இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு
ஆண்டவர் உரைத்த வாக்கு. என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் நீரே துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்போது என்னா உமது நீதியை முன்னிட்டு பாடும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்று நாம் வாசித்த அந்த சுருக்கமான நற்செய்தி ஒரு 4-5 வரிகள் தான். இவற்றை நாம் யாருமே பொதுவாக ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் உண்மை. நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிற பல விஷயங்களை நாம் பக்தியோடு கேட்போமே ஒழிய ஏற்றுக்கொள்வதில்லை. அதெல்லாம் நல்லது தான், ஆண்டவர் நல்லது தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒத்து வராது என்று நாம் அதனுடைய உண்மையான படிப்பினைகளை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதில்லை. உதாரணமாக சிம்பிள், உங்களுடைய பகைவர்களுக்கு நீங்கள் அன்பு செய்யுங்கள். உங்களை யார் துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு நன்மையே செய்யுங்கள். இது ஆண்டவர் சொல்ற வரைக்கும் இது சரிதான். ஆனா அதை எப்படி நம்ம செய்யறது? வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்று தான் நாம் பொதுவாக நினைக்கிறோம். அதனால்தான் சொன்னேன், இன்றைய நற்செய்தி புதிய ஏற்பாட்டின் ஒரு சாரமான ஒரு பகுதி, மிகவும் கஷ்டமான பகுதியாக இருந்தாலும் மிகவும் ஆழமான ஒரு பகுதி. முதலாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அன்பு என்பது நாம் சம்பாதிக்கின்ற ஒன்று அல்ல, நமக்கு அவர் கொடுக்கின்ற சம்பளம் அல்ல, அவர் நமக்கு கொடுக்கின்ற கொடை. கொடை என்றால் அவராக கொடுப்பது, நாம் கேட்டு கொடுப்பது இல்லை, அவராக கொடுப்பது. அவர் ஒரு தந்தை என்பதால் எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் முழுமையாக கொடுத்துதான் அவருக்கு பழக்கம். இந்த பிள்ளை என் கிட்ட இருக்கிறானா, இந்த பிள்ளை எனக்கு நல்லவனா இருக்கிறானா, அந்த பிள்ளை என்னை திட்டுறானா, அதனால அவனுக்கு கிடையாது இவனுக்கு மட்டும்தான் என்று சொல்வது மனித இயல்பு. தந்தையினுடைய இயல்பு அது அல்ல.
ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவன் நல்லவனாக இருக்கிறான், இன்னொருவன் குடிகாரனாக மாறி கொலை குற்றத்தில் மாட்டிக்கொள்கிறான். அடிப்படையில் தாய் 2 பிள்ளைகளையும் தான் அன்பு செய்வாள். நான் இவனை அன்பு செய்கிறேன், இவனை அன்பு செய்ய மாட்டேன் என்பதுதான் உண்மையான தாய்மை. அப்படி நம்முடைய தாய்மார்கள் இல்லை என்றால் அவர்களுடைய தாய்மையில் கொஞ்சம் குறை இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஓகே, இறைவன் நமக்கு கொடை கொடுப்பதற்கும் சம்பளத்திற்கும் வேறு என்ன? நாம் கேட்காமலேயே நமக்கு கொடுக்கப்படுவது கொடை. நாம் ஏதாவது அவருக்கு உதவி செய்தால் அவருக்கு அவர் வெகுமானம் கொடுப்பது சம்பளம் என்பது நாம் சம்பாதிப்பது. அவர் அதை நமக்கு கொடுத்தாக வேண்டும் என்று நாம் நினைப்பது. இந்த மனப்பான்மையும் நம்மிடம் நிறைய இருக்கிறது. ஒன்று, இறைவன் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாம் சம்பாதிக்கிறோம் என்ற ஒரு மமதை, தற்பெருமை, பெருமை. இறைவனுடைய கொடைகள் எதையுமே நாம் சம்பாதிக்க முடியாது. சின்ன எக்ஸாம்பிள்ஸை எடுத்துங்களேன். உங்களுடைய உயிர், உங்களுடைய உடல், நீங்கள் கேட்டு அது இறைவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்களுடைய மனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அது. உங்களை கேட்டு அவர்கள் உங்களுக்கு அறிவை கொடுக்கவில்லை. உங்களை கேட்காமல் தான் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். திருச்சபையில் எடுத்துக்கொண்டால் நற்கருணை, திருவருட்சாதனங்கள், இறை வார்த்தை, இது உனக்கு வேணுமா வேண்டாமா என்றெல்லாம் கேட்டு அவர் நமக்கு கொடுப்பதில்லை. அவர் தானாகவே இவற்றை நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் கொடைகள் என்பது அவராக கொடுப்பது. மழை பெய்வது போல, மழை பெய்வது போல, வெயில் அடிப்பது போல. மழை பெய்யும் பொழுது, வெயில் அடிக்கும் பொழுது அது எல்லாருக்கும் ஒன்றாகத்தான் வருகிறது. ஆனால் நாம் அதை எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்கிறோமோ அதிலிருந்து தான் நமக்கு நன்மை விளைகிறது அல்லது தீமை விளைகிறது. நாம் ஒரு நல்ல ஒரு செடி போல, ஒரு மலர் போல இருந்தோம் என்றால் மழை பெய்யும் பொழுது அது பூக்கிறது, வளர்கிறது, மனம் கொடுக்கிறது, பலன் கொடுக்கிறது, பழம் கொடுக்கிறது. ஆனால் இதே மழை ஒரு குப்பை தொட்டி, குப்பை கிடங்கில் மேல் விழுந்தால் அந்த மழை அங்கே என்ன செய்கிறது? அங்கே இருப்பது ஏற்கனவே இருக்கிறது, இன்னும் அழுகி போய் நாற்றம் எடுக்கிறது. இது யாருடைய தவறு? மழையினுடைய தவறா? யாருடைய தவறு? அதே போல் வெயில் அடிக்கும் பொழுது பூக்கள் மலர்கின்றன. வெயில் அடிக்கும் போது அதே குப்பை கிடங்கில் இருப்பதும் இறந்து போகிறது, பூச்சிகள் அங்கு உருவாகின்றன. வெயில் ஒன்றுதான். நாம் அதை எப்படி வரவேற்கிறோம், எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அந்த கொடையினுடைய பலன் மாறுகின்றது. நமக்கு கோபம், நான் தொடக்கத்திலே சொன்னது போல, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று இதுதான். ஏன் கடவுள் நல்லவனையும் கெட்டவனையும் ஒரே மாதிரி அன்பு செய்கிறார்? முதலில் நமக்கு கோபம். இரண்டாவதாக, சரி எல்லாரையும் தான் அன்பு செய்கிறார் என்றால் நான் எதுக்கு நல்லவனா இருக்கணும்? அது அடுத்த கேள்வி. நானும் இஷ்டப்படி இருந்து விட்டு போய்விடுகிறேனே, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு தான் போறேனே. ஆஃப்டர் ஆல் கடவுள் என்னை அன்பு செய்யத்தான் போகிறார், அவர் தன்னுடைய அன்பை நிறுத்த போவது கிடையாது என்ற ஒரு எண்ணமும் ஒரு சிலருக்கு உண்டு. இதில் என்ன தவறு என்றால், கெட்டவனாக இருப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் தவறு. கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் நல்லது செய்கிறேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது திருடுகிறவன் நன்றாக இருக்கிறான், பொய் சொல்கிறவன் நன்றாக இருக்கிறான், மற்றவர்களை ஊரை அடித்து உலையில் போட்டுக் கொள்ளுகிறவன் நன்றாக இருக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். சிறிது சிந்தித்து பாருங்கள், இது உண்மை கிடையாது. நாம் வெளிப்படையாக சிறிது கஷ்டப்பட்டால் கூட நல்லவர்களாக இருப்பது தான் நம்முடைய வெகுமதியே. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என்று சொல்கிறோம். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற முதல் வெகுமதியே அந்த வேலைதான். ஆகினால் நாம் எதையெல்லாம் கஷ்டம் என்று நினைக்கின்றோமோ அவை நமக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள், அவருடைய கொடைகள். எதெல்லாம் நல்லது, சந்தோஷம் என்று நினைக்கின்றோமோ அவைகள் நமக்கு கெடுதலை செய்யக்கூடியவைகளாக இருக்கலாம். உதாரணமாக, குடிப்பது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அல்லது பான் பராக் போடுறது தான் ரொம்ப சந்தோஷம், கணக்கு வழக்கு இல்லாமல் நிறைய சாப்பிடுவது தான் எனக்கு சந்தோஷம் என்று நான் அதை செய்ய ஆரம்பித்தால் என்ன ஆகும்? அந்த குடியே நம்மை கெடுத்துவிடும்.
உள்ளே எல்லாம் அழுகி போய்விடும், சீக்கிரத்தில் இறந்து விடுவோம். சாப்பிடுவதில் தான் எனக்கு சந்தோஷம் என்றால் கொஞ்ச நாள்ல தெரியும், டயபெட்டிஸ் வந்துடும், அப்புறம் எதையும் சாப்பிட முடியாது. நாம் எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்வதில்லை. இறைவனுடைய கட்டளைகள் ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்குது போல நமக்கு தோன்று. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பூசைக்கு வர்றேன், சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ பூசைக்கு வர்றேன்னாக்க பூசைக்கு வராத, கஷ்டப்படு என்று ஆண்டவர் சொல்லவில்லையே. உனக்கு பூசைக்கு வருவதற்கு பிடித்திருக்கிறது என்றால் வா, என்னை பார்ப்பதற்கு உனக்கு ஆசை இருக்கிறது என்றால் வா. நீ இது ஒரு பெரிய சுமையாக நினைத்துக் கொண்டு வராதே என்பது ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகின்ற முதல் பாடம். இரண்டாவதா, இறைவன் பகைவர்களையும் மன்னிக்க சொல்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. பொதுவாக நம்ம நியூஸ்ல எல்லாம் என்ன பார்க்கிறோம், ஏதாவது ஒரு குற்றம் நடந்து விடுகிறது, குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மக்கள் என்ன சொல்கிறார்கள், எப்படியாவது குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை தூக்கில் போட்டால்தான் எங்களுக்கு மனசு ஆறும், இல்லாவிட்டால் ஆறாது என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? அவர்களை பிடித்து தூக்கில் போட்டு விட்டதால் உங்களுக்கு என்ன நன்மை? அவர்கள் செய்வது சரி என்று நான் சொல்லவில்லை, அவர்கள் செய்வது தீமை. அவர்கள் தங்களையே தண்டித்துக் கொள்வார்கள். இறைவனுடைய திட்டத்தில் அவர்களுக்கு தீமைகள் ஏற்படும். இறைவன் தண்டிப்பதல்ல, தீயவர்கள் தங்களையே தண்டித்துக் கொள்கிறார்கள். ஏதாவது ஒரு வழியில் கட்டாயம் செய்து கொள்வார்கள், அல்லது மற்றவர்கள் அவர்களை தண்டிப்பார்கள். ஆனால் எனக்கு அதில் எப்படி ஒரு இன்பம் வருகிறது? அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உண்மையில் உங்களுடைய வெகுமானம், உங்களுடைய பரிசு என்னவென்றால், நீங்கள் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய தந்தையை போல இருப்பீர்கள். அதுதான், நீங்கள் இப்படி செய்தால் உங்கள் தந்தையை போல நீங்கள் இருப்பீர்கள். தந்தை எப்படி இருக்கிறார்? அவர் எல்லைகள் இல்லாதவர். இவர்களுக்கு இதை செய்வேன், இவர்களுக்கு இதை செய்ய மாட்டேன், இவ்வளவுதான் செய்வேன், இதற்கு மேல் எல்லைகள் இல்லாதவர். நாமும் தந்தையை போல அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆசை இருந்தால் எல்லைகளை தாண்ட வேண்டும், எல்லைகளை தாண்ட வேண்டும். பல எல்லைகள் நமக்கு இருக்கின்றன. நம்முடைய குடும்பம் என்று ஒரு எல்லை இருக்கிறது, நம்முடைய மக்கள், நம்முடைய ஜாதி என்று ஒரு எல்லை இருக்கிறது, என்னுடைய நண்பர்கள் என்று ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லைகளுக்குள்ளே இருப்பவர்களை நான் அன்பு செய்வேன். ஆனால் இன்றைய நற்செய்தி என்ன சொல்கிறது? அப்படி நீ அன்பு செய்தால் நான் என்ன பெரிதாக செய்து கிழித்து விடுகிறாய் என்று ஆண்டவர் நம்முடைய பாஷையில சொல்லணும்னா அப்படிதான் கேட்கிறார். பரிசேயர்களும் மற்றவங்களும் தான் அதை செய்யறாங்க, கெட்டவர்களும் அதை செய்கிறார்களே. அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அன்பு செய்யறாங்க, அவங்களுடைய குடும்பத்தை அவங்க அன்பு செய்யறாங்க, அவர்களுடைய நட்பு வளையத்தில் அவர்களை அன்பு செய்கிறார்கள். நீங்களும் அதை மட்டும் செய்தால் நீங்கள் எந்த வகையில் தந்தையை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள்? தந்தையினுடைய மக்கள் நீங்கள் ஆகிறீர்கள். அவர் எல்லார் மேலும் மழை பொழிவது போல எல்லைகள் இல்லாமல் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது உங்களிடம் வருகிறதோ, அது பகைவர்களையும் சேர்த்து வருகிறதோ, அப்பொழுதுதான் நாம் நம்முடைய இறைவனுடைய பிள்ளைகளாக அவருடைய இமேஜ், அவருடைய உருவம் நம்மில் பிரதிபலிக்கிறது. ஓரிரு உதாரணங்கள். 1981 மே 13 செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா அந்த சதுக்கத்தில் அஹ்மத் அலி அக்சா என்ற ஒருவர் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களை துப்பாக்கியால் சுட்டார். ஏறக்குறைய திருத்தந்தை அன்று இறந்திருப்பார். கடவுளுடைய அருளால் பிழைத்து கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஒரு சிறைச்சாலைக்கு சென்று இதே மனிதனை பார்த்து அவனை அரவணைத்து, கடவுள் உன்னை மன்னிக்கிறார், நான் யார் உன்னை மன்னிப்பதற்கு, கடவுளை மன்னித்த பிறகு நான் எப்படி உன்னை மன்னிக்காமல் இருக்க முடியும் என்று சொல்லி அவனை அரவணைத்து அந்த நட்பை மீண்டும் ஏற்படுத்தினார். ஒரு உதாரணம். நம்முடைய நாட்டிலேயே ராணி மரியா என்ற ஒரு கன்னியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மத்திய பிரதேசத்தில் ஏழை மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருந்தார். ஏழைகளுடைய உழைப்பை சுரண்டி பணக்காரர்களாக இருந்தவர்களுக்கு இவருடைய பணி பிடிக்கவில்லை. ஆகினால் பல வகைகளில் துன்பம் கொடுத்து பார்த்தார்கள். கடைசியாக அவரை கொன்றுவிட்டார். ராணி மரியா இப்பொழுது பியாட்டிஃபைடு, அவர்கள் ஒரு புனிதை இப்பொழுது திருச்சபையில். இந்த செய்தியை கேட்ட பிறகு
இந்த ராணி மரியாளுடைய தாய் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய மகளை கொலை செய்தவனை கேரளாவிற்கு அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வர செய்து அவனை அரவணைத்து, நீனும் என்னுடைய மகன்தான், என்னுடைய மகள் உயிரோடு இருந்திருந்தால் இப்படித்தான் செய்திருப்பாள், உன்னை என்னுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். அங்குதான் இறைவனுடைய இமேஜ் அந்த பெண்மணியில் விளங்குகிறது, துலங்குகிறது. மேக்சிமிலியன் கோல்பே என்ற ஒரு புனிதர் போலந்து நாட்டில் இருந்தார். அவர் இந்த நாசி கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அவற்றில் பிடித்து வைத்திருந்தார்கள். அந்த கேம்ப்ல இருந்து அவுஷ்விட்ஸ் என்ற இடம், அங்கிருந்து ஒரு பிரிசனர், ஒரு குற்றவாளி அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். ஏன் இவரை ஓட விட்டீர்கள், யார் என்று சொல்லுங்கள் என்று சொல்வதற்கு யாரும் ஒன்று சொல்லார். அதனால ஒரு 10 பேரை பிடிச்சு யாருன்னு சொல்ற வரைக்கும் சொல்லலைன்னா உங்க 10 பேரையும் நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு அந்த துப்பாக்கியோட நிற்கிறாங்க ஹிட்லருடைய ஆட்கள். அப்பொழுது ஒருவர் அழுகிறார், எனக்கு வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் இல்லாமல் அவங்க எல்லாம் செத்து போவாங்க, யார் அவங்கள பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி அழுகிறார். அப்பொழுது மேக்சிமிலியன் என்பவர் அங்கிருந்தவர், ஒரு குருவானவர், அவர் சொல்கிறார், அவருக்கு பதிலாக என்னை கொல்லுங்களேன், நான் இங்கிருந்து, நான் ஒரு குருவானவர், ஓகே, எனக்கு யாரும் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைங்களாம் எனக்கு கிடையாது, நான் அவருடைய இடத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை எடுத்து, சரி உன் தலைவிதி வா என்று சொல்லி அவரை பிடித்து வைத்து விட்டு இவரை விட்டு விட்டார். அவருக்கு பதிலாக இவர் இறந்தார். மனிதம் என்பதில் இறைமை இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் அத்தாட்சிகள். இவைகள்தான் உண்மையான நற்செய்தியினுடைய சான்றுகள். இறை அன்பு என்பது மழை போன்றது, அது ஆள் பார்த்து பெய்வதில்லை, மழை எல்லோருக்காகத்தான் பெய்கிறது. இன்னார் செய்தாலே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி இறைவனை போல நன்மை மட்டுமே செய்ய வேண்டும். இன்னா செய்தாரை அவர்கள் நம்முடைய எதிரிகள் என்று நினைக்க கூட கூடாது என்பதுதான் இறையேசுவினுடைய போதனை. ஆகையினால் அன்புக்குரியவர்களே, கஷ்டமானது தான், இது ஈஸி கிடையாது, உங்களுக்கும் ஈஸி கிடையாது, எனக்கும் ஈஸி கிடையாது. நான் இங்கிருந்து உங்களுக்கு ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலே எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும் அப்படின்லாம் கிடையாது. நாம் எல்லோரும் அப்படி இறைவனுடைய வார்த்தைப்படி வாழ்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமா? செய்து கொண்டிருந்தால் அதுவே போதும். நம்பிக்கையாளர்களுடைய மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். திருச்சபை தலைவர்களுக்காக, ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கும் நல்லாயன் நானே என்ற இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் புனித அந்தோணியாரை போல தாழ்மையும் நற்செய்தி அறிவிக்கும் பேரார்வமும் கொண்டு இறை மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்த தேவையான இறை ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டு தலைவர்களுக்காக, தலைவனாய் இருப்பவன் தொண்டனாக இருக்கட்டும் என்ற இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சுய நல போக்கை கைவிட்டு ஏழை எளிய மக்களின் நல்வாழ்விற்காகவும் ஜாதி மத பாகுபாடற்ற சமத்துவத்திற்காகவும் நாட்டின் அமைதிக்காகவும் நேர்மையோடு பாடுபடும் நல் மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோணியாரின் பக்தர்களுக்காக, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்கு கொடுத்த இறைவா, அற்புதராம் புனித அந்தோணியாரின் மீது ஆழமான பக்தி கொண்டு தங்களின் கண்ணீர், கவலைகள், நோய்கள், குடும்ப பாரங்களோடு அவரை தேடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்கள் யாவற்றையும் புனிதரின் வல்லமையுள்ள பரிந்துரையால் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான அமைதியையும் ஆறுதலையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்களுக்காக உன் இளமை பருவத்தில் உன்னை படைத்தவரை நினைவில் கொள் என்ற இறைவா, இன்றைய நவீன உலக சவால்களுக்கு மத்தியிலும் தீய வழிகளுக்கு ஆளாகாமலும் எங்கள் இளைய சமுதாயம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க அருள் புரியும். மேலும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்து தங்கள் திறமைகளால் சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் தூண்களாக விளங்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புமிகு தந்தையே, எல்லையின்றி எங்களை அன்பு செய்கிறீர். எல்லையின்றி அனைவரையும் அனைத்தையும் அன்பு செய்கிறீர். இந்த உம்முடைய அன்பினால்தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். எங்களிடம் இருக்கும் அனைத்தும் கொடைகளே, உம்முடைய கொடைகளே என்று உணர்ந்து நாங்கள் நன்றியோடு வாழ எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவழி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவழி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இந்த பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார்.
அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்பப் பெற்று
கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் நினைவு கூறும் எங்கள் அற்புத புனிதர் அந்தோனியார், புனித ஜான் பாஸ்கோ மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணி